ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ பர்கூர். இது பார்த்திங்கன்னா இது 2.1 வந்து ஒரு செட்டு ஆர்டரு. சப்பு 2 லெஃப்ட் ரைட்டு எல்லாமே சேர்ந்து நம்ம இது கொடுத்துட்ருக்கோம். 2.1 மேக்ஸிமம் நான் வந்து 2.1 அம்பு நான் எடுக்கிறதே இல்லை ஆர்டரு. அவங்க வந்து சப்பு எல்லாமே செட்டாக கேட்டால் மட்டும்தான் நான் பண்ணித்தரேன். ஆம்பு மட்டும் நம்ம பண்ணி தரதில்லை. ஏன்னா இது செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்பு செட் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுக்கணும். அப்படி மேட்ச் பண்ணி கொடுத்தா தான் அது சப்புடைய எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தெரியாமல் அவங்க போய் 8 இன்ச்சு 10 இன்ச்சு அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. கரெக்டான ஒரு ஸ்பீக்கர் மேட்ச் பண்ண மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் நம்மக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லாமே செட்டாக நம்ம வந்து இப்படி கொடுத்தா இது பாருங்கள், மாடல் இப்படி தான் இருக்குது. கஸ்டமர் வந்து இந்த ஸ்டிக்கர் அங்கே போன முன்னாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இது பார்த்துங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ 24/0/24 5 amps தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு. ஆனால் இதுக்கே பயங்கரமாக உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்குது. இது பற்றி சக்தி மோனோ போர்டு போட்டிருக்கேன். இது சக்தி சீரியோ போர்டு. அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு வசந்தில் அந்த பிடி வந்து நான் இந்த வசந்தில் போட்டிருக்கேன். 2.1 பிடி சப்பும் பிடியும் ஆட் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா 3யும் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ் ட்ரிபிள் வேலை செய்யும். சப்புக்கு சுவிட்சு ஆன் பண்ண ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வேலை செய்யும். சப்பு எஃபெக்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள். சப்பு எல்லாம் பேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உதிராமல் க்ளீனாக வரும். அதில் வேணும்னா நம்மளை எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 12 வோல்ட்டு ஃபேனுக்கு எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் எல்லாமே ஒரு 3-4 கனெக்ஷனு. லைட்டு ஃபேனு யூஎஸ்பி போர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா விவோ மீட்டருக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த இதுலேருந்து நான் எட் பண்ணிட்டேன். இது டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஹைடெக் உடைய டிரான்ஸ்ஃபார்மரு நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்லாவே ஹீட்டிங் எல்லாம் எதுவுமே ஆகலை. இவ்வளோ நேரம் பாடிட்டு தான் இருந்தது. ஹீட்டிங் எதுவும் ஆகலை, நல்லாயிருக்கு. எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஃபேனுக்குள்ளே கை விட்டுட்டேன். ஹீட்டிங் இவ்வளோ நேரம் பாடிட்டுருக்கு. ஹீட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா சத்தி போர்டு எப்போவுமே ஹீட்டிங் ஆகும். ஹீட்டிங் இல்லைன்னு நல்லா சொல்ல முடியாது. இது கொஞ்சம் ஹீட்டு தான் இருக்கும். நான் இது மீடியமாக பார்த்தீங்கன்னா சத்தி போர்டு ஹீட்டு கொஞ்சம் இருக்கும் பெட் ஐஸுன்றதுனால. இது சப்பு வந்து ஹீட் ஆகலை. இது சீரியோ போர்டு வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா மீடியமான ஹீட்டு தான், ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. ஏன்னா இது வோல்டேஜும் உங்களுக்கு அதுக்கு ஈவனாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கெப்பாசிட்டரு உங்களுக்கு 10,000 50 வோல்ட்டில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம இதில் கொஞ்சம் நெருக்கடியாக தான் வச்சோம். இது பாருங்கள், இவ்வளோ வச்சுருக்கோம். யூஎஸ்பி போர்டு டைரெக்டாக நான் கொடுத்துட்டேன். எல்லாமே ஆக்ஸில் மாற்றணும்னா டிவிலேருந்து கனெக்ஷன் பண்ணுற மாதிரி சுவிட்சிங் எதுவுமே பண்ணல. இந்த பேஸ் ட்ரிபிள் போர்டு மாற்றுறதுக்கு மட்டும் சுவிட்சிங் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இது பாருங்கள். ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப கெயினாக கேட்பாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கெயின் வச்சு கொடுத்துருவேன். அந்த ஸ்பீக்கர் எப்படி போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கெயின் வச்சு கொடுத்துருவேன். அதுக்கு மிச்சம் ஏன்னா நாம் ஒரு கெயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு சவுண்டு பத்தலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் சேர்த்தியே வச்சு விட்ருவேன். நான் கொஞ்சம் ஸ்பீக்கரு கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே ஏறுற மாதிரி உங்களுக்கு கெயினாக தான் வச்சு கொடுப்பேன் நான். ஏன்னா வெளியில் போகிறது அவங்களுக்கு பத்தலைன்னு சொன்னால் அது ஒரு சங்கடமாகும். அதனால நான் கொஞ்சம் கெயினை வச்சு தான் கொடுக்குறேன். வேறு பாட்டு போடுறேன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு இந்த விவோ மீட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த விவோ மீட்டர்லேருந்து லைனிங் கரெக்டாக எடுக்கல. ஏன்னா இந்த விவோ மீட்டர்லேருந்து ஒரு சவுண்டு வரும். நைஸ்னஸ்ஸு கொஞ்சம் அந்த சவுண்டு மட்டும் வந்துட்டுருக்கும். அதனால் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா என்ன அரசு பண்ணாலும் அரசு ஆகாது. இந்த மாதிரி விவோ மீட்ரு போடும்போது சில விவோ மீட்டரில் தான் அப்படி வருது, வேறு எல்லாத்துலேயும் அப்படி வரதில்லை. அது கொஞ்சம் ஏன்னா அது விவோ மீட்ரு கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த வோல்டேஜ் எடுக்கிற இடத்துலேருந்து நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு எர்த்து கனெக்ஷன் அடிச்சிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். பாருங்கள், இதில் ஆப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஆனில் தான் இருக்குது. ஆனால் அம்மிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. பாருங்கள், ஸ்பீக்கர் முன்னாடி தான் இருக்குது. எந்த அம்மிங்குமே சைலண்ட்டாக இருக்கும். நாம் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கட்டும், எர்த்திங் இதாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், இந்த ஒயரிங்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இவ்வளோ தாங்க பண்ண தெரியும். ஏன் சும்மா அது ஒயரிங்குன்ட்டு நம்ம சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒயரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீட்னஸ்ஸு அப்படின்னா ரொம்ப பக்காவாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்கிற நேரம் எனக்கு இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு தான் நான் நீட்னஸ் பண்ணி இது நீட்னஸ்ஸுன்னா எனக்கு ஓரளவுக்கு தான் வரும். அதனால் இப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம். ஏன்னா 2.1ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே பெட் ஐசி உட்கார வச்சு நம்ம பண்ணுறதுனால அப்படி இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், எல்லாமே நீட்டாக டேகு சுற்றி எல்லாம் போட்டிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒரு சொல்யூஷன் ஊற்றுவாங்க. இது வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. அதோடைய சொல்யூஷனு இது பார்த்துட்டு பழைய காயில் அப்படி எதுவும் நினச்சிட வேண்டாம். நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் நான் பெயிண்டிங் பண்ணி கொடுப்பேன். பெயிண்டிங் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய காயிலெல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதும் ஒரு நினைப்பு வந்துடும். அதனால் இப்படி கொடுத்தா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா வந்ததே அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா இது பார்க்கும்போது உங்களுக்கு பழைய காயில்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஹைடெக்கோடைய டிரான்ஸ்ஃபார்மரோடைய இது தான் இது, அண்ணாவுடைய இது பாருங்கள். நல்லா இருக்குது உங்களுக்கு. இது வரைக்கும் நான் கொஞ்சம் 2-3 காயில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. அவருடைய காயில் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டு கூட நல்லா பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சில்னஸ் ரொம்ப வாழ்வாள்னு கத்தாது, லிமிட்டடாக இருக்கும். நல்லாயிருக்கும், நைஸாக சில்னஸும் பேஸும் உங்களுக்கு. நன்றி நண்பர்களே. இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு பேனல் போடுறன்றவர் ஒன்றும் போடவே இல்லை எனக்கு. ஏன்னா அவருக்கு வருத்தமாகவே இருக்குது. எனக்கும் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது புரிஞ்சிக்காமல் அவர் லேட் பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றாரு. லாஸ்ட்டில் அது எங்கே போய் நிற்கும்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்றதுனால நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஃபோனே அட்டன் பண்ணல. அது ஒரு வேளை இந்த வீடியோவை பார்க்குற அவர் வந்து வீடியோவை பார்த்தாருன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பேனலை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 12 பேனல் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த 12 பேனலு எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளுடைய நேம் போட்டு முதல்ல நம்ம வந்து அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தது கடைக்காக. அதை வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தொழிலில் முதல்ல எனக்கு அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து எனக்கு ஏமாத்துகிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால நான் நினச்சி சொல்கிறேன். ஏன்னா முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி முதல் அடியே சறுக்குனா அது எவ்வளோ ஒரு பாதிப்பாக இருக்குன்றது அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஒரு கஸ்டமர் இதோ இருக்கட்டும் யாரதோ கிட்டோம் ஒரு அமௌண்ட் வாங்கினா அதுக்கு தகுந்த ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். பண்ணுறது வேறு, ஒரு பொருள் கொடுக்குறது வேறு. அதை எடுத்து அட்டன் பண்ணியாவது பேசணும், அது கரெக்டான ரீசன் சொல்லணும். அந்த மாதிரி எதனா பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. எல்லோரும் மனசும் கெட்டு உங்களுடைய தொழிலும் கெடும், அது பாதிக்கும். அது பார்த்துக்காங்க. ஏன்னா ஒரு தொழிலுன்றது நேசிக்கிறவங்களுக்கு அது என்ன தொழில் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த மாதிரி பண்ணால் அந்த தொழில் நீ நல்லது பண்ணால் நல்லது ஆகும், கெட்டதுன்றது வந்துச்சான்னு நினச்சாலே போதும் அந்த தொழிலில் வந்து அவங்கள உட்கார வச்சிடும். அதனால் தொழில் ஒரு கடவுள் மாதிரி, அந்த தொழிலுக்கு துரோகம் பண்ணாமல் கொஞ்சம் நடந்துக்காங்க. நன்றி நண்பர்களே. ரொம்ப பேசிட்டேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் நான் சொல்கிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேரோ இதுவோ நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா என்னால் அவர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அதனால தான். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அப்படி பண்ண மாட்டார். பட் அவர் பண்ணுறாருன்னா அவரோட சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிட்டு கூட அவரை பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னும் நான் அவர் பேரோ எந்த ஒரு அட்ரஸும் சொல்லாமல் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.